ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 19ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முள்ளிவாய்க்கால் மண்ணில் மண்டியிட்ட மன்னிப்பு சபை. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலந்து கொண்டு இறுதிப்போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்காலில் அமைக்கப்பட்ட நினைவு தூவிக்கு மலர் தூவி மண்டியிட்டு அஞ்சலி செலுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எத்தடை வரினும் எமது இலக்கை அடைவோம், எம் உறவுகளின் கல்லறைகள் மீது உறுதியெடுக்கின்றோம், முள்ளிவாய்க்கால் மண்ணில் சபதம். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளை நினைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் நினைத்து குருதி உறைந்த சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். எத்தடை வரினும் எமது இலக்கை அடைவோம் என்று எம் உறவுகளின் கல்லறைகள் மீது உறுதி எடுக்கின்றோம். இவ்வாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் வைத்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் போது ஆதீன முதற்குரு தவத்திரு அகத்தியர் அடிகளாரால் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழின படுகொலை முள்ளிவாய்க்காலில் உச்சந்தொட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அது தொடர்கின்றது. இனிமேல் நடக்கக்கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது. ஈழத் தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. தமிழின படுகொலையின் வழிவரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமுற தெரிகின்றது. புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது. அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் இலங்கையையும் அவதானிக்க வேண்டும். தமிழின படுகொலை நடந்து 15வது ஆண்டில் பாலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதிலே தொடர்ந்து உபதலைப்பட்டவாறாக செய்திகள் காணப்படுகின்றது. முதலில் பாலஸ்தீனமும் ஈழமும் என்ற உபதலைப்பின் கீழே பாலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கும் பாலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்கலாம். ஆசியாவில் இலங்கை தீவினதும் குறிப்பாக திருவோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பாலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோச்சுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது. பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை கோடிட்டு காட்டுகின்றது. பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தளவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்புக்கும் தொடர்ந்தும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு குரலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம். இவை இரண்டுமே ஒவ்வாத்தன்மை கொண்டவை. இது பாலஸ்தீன படுகொலையின் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2002 பேச்சு முறிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது. அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது. தொடர்ந்து பாலஸ்தீன படுகொலை ஆச்சரியமில்லை என்ற உபதலைப்பின் கீழே ஐநா சபையும் அதன் ஏனைய அலகுகளும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முள்ளிவாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரழிவை தடுக்க முடியாமல் போனதோ அதேபோல் இன்று அவர்களால் பாலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது எமக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. தமிழினத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ளன. அது தமிழினத்தின் தன்னிறைவு பொருளாதாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, கல்வியின் மீது, ஈழத் தமிழினத்தின் மரபுகள் மீது, சைவ தலங்கள் மீது, தொல்லியல் வரலாறு மீது, ஈழத் தமிழினத்தின் வரலாறு மீதானதாக இருக்கலாம். உளவியல் போர் என்ற உபதலைப்பின் கீழே
ஈழத் தமிழினத்தின் மீது திணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது. உளவியல் போரின் நோக்கம் ஈழத் தமிழினம் தமிழ் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாகும். தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்கள்தான் ஈழத் தமிழினத்தின் கூட்டு பிரஞ்சையை விழிநிலையில் வைத்து கொண்டுள்ளது. தமிழ் தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்ததே. முன்னப்பொழுதும் இல்லாதவாறு தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. தொடர்ந்து விலகிச் செல்ல முடியாது என்ற உபதலைப்பின் கீழே தமிழினத்தின் இருப்பை சவாலுக்குட்படுத்தும் அலைகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்துக்குள் தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமானது. யாரும் இந்த பெரும் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். தொடர்ந்து சபதம் எடுக்கின்றோம் என்ற உபதலைப்பின் கீழே முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறை எதிர்ப்பின் குறியீடும் கூட. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளை நினைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் நினைத்து குருதி உறைந்த சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். எத்தடை வரினும் எமது இலக்கை அடைவோம் என்று எம் உறவுகளின் கல்லறைகள் மீது உறுதி எடுக்கின்றோம். அதன் அடிப்படையில் நினைவுகூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே இலங்கை அரசு தமிழின படுகொலை நினைவுகூறலை தடுக்க முடியாது. தமிழினம் தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது. அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அலகுகளை தன்னகத்தை கொண்ட இனம். கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது. இதுவும் இன அழிப்பு போரின் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பாராதீனப்படுத்தவியலாத சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். எம் பாசமிகு உறவுகளே, தமிழ் தேசிய விடுதலை தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உயிரிழந்த இராணுவத்திற்கு கிண்ணியாவில் பிரார்த்தனை. கடந்த 30 வருட கால போரை நிறைவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை கௌரவப்படுத்தும் நிகழ்வானது அதன் பிரார்த்தனையுடன் நேற்று நடைபெற்றது. அதன்படி பயங்கரவாதம் அற்ற நாட்டை உருவாக்குவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் நிகழ்வை கிண்ணியா சமூக நலன் விரும்பிகள் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாழ் பல்கலை நினைவு தூவியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தூவியில் நடைபெற்றது. பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அதன் பின்னர் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரின் போராட்ட இல்லத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்று இடம்பெற்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, 15 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் நீதிக்காக காத்திருக்கும் மக்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் தெரிவிப்பு. இலங்கையில் போர் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழிந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக தற்போதும் முள்ளிவாய்க்காலில் காத்திருக்கின்றனர். இவ்வாறு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமாட் தெரிவித்துள்ளார். நேற்று முள்ளிவாய்க்காலில் உள்ள நினைவுத்தூபியில் அஞ்சலி செலுத்திய பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் 3 தசாப்த காலமாக நிலவிய ஆயுதம் தாங்கிய உள்ளகப் போரில் பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறிய இலங்கை அதிகார தரப்புகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் இணைந்த கவனஈனமான செயற்பாட்டை இன்றைய வருட பூர்த்தியை நினைவூட்டுகின்றது. 15 வருடங்களுக்கு முன்னர் போரின் இறுதி நாள்களில்
பெருமளவான அப்பாவி பொதுமக்கள் உயிர் நீத்த பகுதியில் இன்று நாம் மிகவும் துயரத்துடன் நிற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முன்னதாக போரின் போது தாம் இறந்தவர்களை நினைவுகூர்வதற்காக தமிழ் சமூகம் முன்னெடுத்திருந்த முயற்சிகளை தடுக்கும் வகையில் கைதுகள், பலவந்தமாக தடுத்து வைப்புகள் மற்றும் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை பரப்பியிருந்தமை போன்ற நினைவுகூரலை தடுக்கும் வகையிலான சம்பவங்களை நாம் அவதானித்திருந்தோம். உயிர் நீத்தவர்களை நினைவுகூரவும் தமது அன்புக்குரியவர்களுக்காக அமைதியான முறையில் ஒன்று கூடி தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குமான உரிமைக்கு அதிகார தரப்பினர் மதிப்பளிக்க வேண்டும். போரில் இரு தரப்புகளிலிருந்தும் சர்வதேச சட்டங்களுக்கு அமையவும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதநேய சட்டங்களை மீறும் வகையிலான குற்றங்கள் புரியப்பட்டுள்ளமை தொடர்பில் போதியளவு ஆதாரங்கள் காணப்படுகின்றமையை ஐக்கிய நாடுகளின் விசாரணைகள் இணங்கியுள்ள போதிலும் அவ்வாறான பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற அல்லது சுயாதீனமான தேசிய விசாரணைகளை முன்னெடுப்பது தொடர்பில் எவ்விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. போரின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களின் எஞ்சியுள்ள அங்கத்தவர்கள் தமது அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் தேடிய வண்ணம் உள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கான நீதியை நீண்ட காலமாக தேடுவதை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிலளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் சிறந்த தீர்வாக அமைந்திருந்த போதும் கடந்த 15 வருட கால பகுதியில் பொறுப்பு குரலுக்காக உள்ளக கட்டமைப்பை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் வெறும் கண் துடைப்புகளாகவே அமைந்திருந்தன. இந்த வாரத்தின் முதற் பகுதியில் ஐக்கிய நாடுகள் அலுவலகத்தின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகளால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலும் இலங்கையின் பொறுப்பு குரல் செயற்பாடுகளில் காணப்படும் இடைவெளிகள் காரணமாக இந்த விடயம் தொடர்பான கரைகள் மாறாமல் காணப்படுவதை வலியுறுத்தியிருந்தது. உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு போன்றவற்றுக்காக இன்றும் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கின்றனர். இன்று முள்ளிவாய்க்காலில் நாம் அவர்களுடன் உறுதியாக கைகோர்த்துள்ளோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மக்களுக்கு துணையாக நிற்கிறது அமெரிக்கா, ஜூலி சங் தெரிவிப்பு. இலங்கையின் உள்நாட்டு போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஒன்றுபட்ட எதிர்காலத்துக்கான நிகழ்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து இளைஞர்களுடனும் ஐக்கிய அமெரிக்கா துணை நிற்கின்றது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் இட்ட பதிவில் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து நீதி, சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை தேடுபவர்கள் உட்பட இலங்கை மக்களுக்கு நாங்கள் உறுதியான பங்காளியாக இருக்கின்றோம். வளமான எதிர்காலத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு ஆதரவளிப்பதற்கான எமது உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என்று அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தலைவர் பிரபாகரனுக்கு டென்மார்க்கில் வீர வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நேற்று டென்மார்க்கில் நடைபெற்றது. வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சகோதரன் மனோகரன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் நூற்றுக்கணக்கான ஈழத்தமிழ் மக்கள் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கெடுபிடிகளுக்கு மத்தியில் கொழும்பு வெள்ளவத்தையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். கொழும்பு வெள்ளவத்தையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்று சனிக்கிழமை காலை 9 மணிக்கு போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியில் நடைபெற்றது. இதேவேளை இந்நிகழ்வு நடைபெற்ற இடத்தில் மற்றொரு குழு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டது. நிகழ்வு நடைபெற்ற போது போலீசாரின் பாதுகாப்புடன் எதிர்ப்பு வெளியிட்ட குழுவினர் கோஷம் எழுப்பினர். இதன்போது நிகழ்வினை குழப்ப முயன்ற ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சிங்கள தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை வெள்ளவத்தை கடற்கரையில் நடத்திய போது இந்த எதிர்ப்புகளை சந்தித்தனர். ஆனாலும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வை திட்டமிட்டவாறு ஏற்பாட்டாளர்கள் நடத்தி முடித்தனர். போலீசாரின் கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்நிகழ்வில் பங்கு பெற்றனர். தீபமேற்றி வணக்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிகள் இருந்திருந்தால் துயரம் நேர்ந்திருக்காது, முள்ளிவாய்க்கால் மண்ணில் தாய் ஒருவர் கண்ணீர். விடுதலை புலிகள் இருந்திருந்தால் இப்படியான துயரங்கள் நேர்ந்திருக்காது என்று தாய் ஒருவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இறுதிப் போரில் உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் முள்ளிவாய்க்கால் 15வது ஆண்டு நினைவேந்தலானது நேற்று தமிழர் தாயக பகுதியெங்கும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது.
அந்த வகையில் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மண்ணில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது பல தாய்மார்கள் தங்களது வேதனையை வாய்விட்டு கதறி கண்ணீர் மல்க வெளிப்படுத்தியுள்ளனர். இதன்போது தான் தன்னுடைய பிள்ளைகள் யாருமின்றி தனிமரமாய் நிற்பதாகவும் மற்றும் விடுதலை புலிகள் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நேர்ந்திருக்குமா என்று கண்ணீர் விட்டு கதறிய சம்பவம் பலரையும் வேதனைக்குட்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வவுனியா நகரசபை மைதானத்தில் போரில் உயிரிழந்த மூவின மக்களுக்கும் அஞ்சலி. வவுனியாவில் போரால் உயிரிழந்தவர்களுக்கு மூவின மக்களும் இணைந்து அஞ்சலி நிகழ்வொன்றினை நேற்று மேற்கொண்டிருந்தனர். வன்னி மக்கள் ஒன்றியம் மற்றும் போரினால் உயிரிழந்த உறவுகளின் ஒருங்கிணைப்பு குழு என்னும் அமைப்புகளின் பேரில் குறித்த நினைவு அஞ்சல் நிகழ்வு நகரசபை மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது போரால் உயிரிழந்த தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் நினைவாக தீபம் ஏற்றப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தியதுடன் தென்னை மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 6ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சவப்பெட்டிகளுடன் சென்ற ஊர்தி, போலீசாரால் தீவிர சோதனை. முள்ளிவாய்க்காலில் கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கோரி பதாகைகள், காட்சிகள் அமைக்கப்பட்ட ஊர்தி கிளிநொச்சியிலிருந்து முள்ளிவாய்க்காலை சென்றடைந்தது. குறித்த ஊர்தியை போலீசார் கடுமையாக சோதனைக்குட்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உயிர் நீத்த உறவுகளுக்கு நந்திக்கடலில் அஞ்சலி. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவாக நேற்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் வடக்கு மாநசபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட குழுவினர் நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். குறித்த அஞ்சலியின் பின்னர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான காட்சியே இந்த நந்திக்கடல். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடலெண்ணெயை வணங்கி உயிர் நீத்த எங்கள் உறவுகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அடாவடியில் இறங்கிய போலீசார். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட வேளையில் அங்கு உட்பிரவேசித்த ஏறாவூர் போலீசார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தடுக்கும் வகையில் இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். தமிழின படுகொலை வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்றைய தினம் வடக்கு கிழக்கில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் நினைவேந்தலில் கலந்து கொண்டிருந்த மாணவர்களை அச்சுறுத்தியுள்ளதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த கொடிகளையும் அறுத்துச் சென்றனர். எனினும் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் மீண்டும் அவ்விடத்துக்கு வந்த ஏறாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அங்கிருந்த பதாகைகளை அகற்றியதுடன் இங்கு சுடர் ஏற்ற வேண்டாம் என்று கூறியும் அங்கிருந்தவர்களை புகைப்படம் எடுத்தும் அச்சுறுத்தியுள்ளனர். போலீசாரின் அச்சுறுத்தல் அடாவடித்தனத்துக்கு மத்தியிலும் மாணவர்கள் சுடர்களை ஏற்றி மலரஞ்சலி செலுத்தவிருந்த வேளையில் அதையும் தடுத்துள்ளனர். பின்னர் அந்த இடத்தை விட்டு அகன்று பல்கலைக்கழகத்தின் உள்ளே செல்லுமாறும் செல்லாவிட்டால் கைது செய்வோம் என்றும் மாணவர்களை போலீசார் மிரட்டியுள்ளனர். அத்தோடு மாணவர்களின் பெயர்களை சேகரிப்பதில் போலீசார் ஆர்வமாக இருந்தார்கள். போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கஞ்சியினை பரிமாறும் செயற்பாடுகளை மாணவர்கள் முன்னெடுத்த போது வீதியால் சென்ற கஞ்சியினை பெற வந்தவர்களை கூட போலீசார் அச்சுறுத்தி துரத்தியை காண முடிந்தது. பின் அங்கிருந்த கஞ்சி பானை மற்றும் பாத்திரங்கள், பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான மேசை என்பவற்றை போலீசார் அங்கிருந்து எடுத்துச் சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரோம் சட்டத்தை ஏற்று கையொப்பமிட இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள். பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசு முன்பு ஏற்றுக்கொண்ட விடயத்தை பின்னர் மறுதளிப்பதுடன் உள்ளக விசாரணை என இதுவரையில் ஏமாற்றி வரும் சூழலில் இனி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் அரசு ரோம் சட்டத்தை ஏற்று கையெழுத்திட்டு அதற்கிணங்க செயற்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை அரசு விரைவாக ரோம் சட்டத்தை ஏற்று கைச்சாத்திடுவதற்குரிய அழுத்தங்களை வழங்குமாறு சர்வதேச மன்னிப்பு சபை செயலாளர் அக்னஸ் கலாமாட்டிடம் தாம் கோரியிருப்பதாக சுமந்திரன் தெரிவித்தார். சர்வதேச மன்னிப்பு சபை செயலர் அக்னஸ் கலாமாட்டிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் இடையில் நேற்று முல்லைத்தீவில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது.
குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த சந்திப்பு தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு செல்வதற்கு முன்பதாக சர்வதேச மன்னிப்புச்சபையின் செயலாளர் நாயகம் அம்மையாரோடு முல்லைத்தீவிலே நீண்ட நேர கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அதிலே போருக்கு பின்னரான 15 வருட காலத்தில் அரசியல் ரீதியாகவும் பொறுப்புக்கூறல் ரீதியாகவும் தமிழ் மக்கள் எவ்வாறான நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை குறித்த அந்த அம்மையார் வினவினார். மிக விவரமாக அனைத்து விடயங்களையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக அரசியல் தீர்வு ஏற்படுத்துவதாக மஹிந்த ராஜபக்ச காலத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அத்தோடு அரசியல் தீர்வு தொடர்பில் நாம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் கடந்த பாராளுமன்ற காலத்திலே புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான செயலணி, அரசியலமைப்பு பேரவை, வழிகாட்டல் குழு, வரைவுகள், இந்த விடயங்கள் பற்றி விவரமாக எடுத்து கூறியிருக்கின்றோம். பொறுப்புக்கூறல் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொண்ட விடயங்களையும் பின்னர் மறுதளிக்கின்ற போக்கு தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுவரையில் ஒரு விசாரணையேனும் இடம்பெறாமல் 1.5 தசாப்தம் கடந்துவிட்ட சூழலில் இனிமேல் ரோம் சட்டத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோம் சட்டத்திற்கு அனுசரணையாக கையெழுத்திட்டு அதற்கிணங்க பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த தொடங்கியிருக்கின்றோம் என்பதை அவருக்கு சொல்லியிருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசுக் கட்சி தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சரியான முடிவினை மேற்கொள்ளும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்பிக்கை. பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசுக் கட்சி யதார்த்தங்களை உணர்ந்து கொண்டு இப்பொழுதாவது சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் என்று நம்புகின்றோம் என பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசுக் கட்சி ஒரு கட்சியாக முழுமையாக இணைந்து பணியாற்றுவதற்கு 19ஆம் தேதி வரை காலவாசம் கோரியிருந்தனர். வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய தமிழரசுக் கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் தமது சாதகமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் தமிழரசுக் கட்சியின் போசகராக இருக்கக்கூடிய சம்பந்தன் பொது வேட்பாளர் ஒருவர் இப்பொழுது தேவையில்லை என்றும், உள்ளக சுயநிர்ணய உரிமை மூலம் சமஷ்டி ஆட்சி முறையை உருவாக்குகின்ற ஒஸ்லோ பிரகடனத்தை கைவிட்டுவிடக் கூடாது என்றும், தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் பொது வேட்பாளர் தெரிவை அங்கீகரிக்க கூடாது என்றும் கூறியதாக சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஒரு பொது வேட்பாளர் தொடர்பாக தவறான, பிழையான, அதற்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய சம்பந்தன் இவ்வாறான கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் என்று சொல்வது வலுவான சந்தேகங்களை உருவாக்குகின்றது. தமிழ் பொது வேட்பாளரின் தேவையையும் அவசியத்தையும் முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் எழுந்தமானமாக அது ஒஸ்லோ உடன்படிக்கையை கைவிட்டு விடுவதாக அமைந்துவிடும் என்று கற்பனை அடிப்படையில் கூறுவது தவறானதும் மக்களை தவறாக வழிநடத்துவதுமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.